ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்னைக்கு பார்க்குறது முருங்கைக்காய் பிரியாணின்னு பார்க்கலான் இருக்கேன். முருங்கைக்காய் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் முருங்கைக்காய் ஒரு 25 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய் நறுக்கினது தண்ணியில் போட்டு அலமின்னு இருக்கேன். அது நம்ம ஊற வைக்கணும் தயிரில். இந்த டம்ளரால் நான் 1.5 டம்ளர் அரிசி போட்டுன்னு இருக்கேன். அதுக்கு நம்ம இதுக்கு ஃபுல்லாக 1 டம்ளர் எடுத்துக்கணும் தயிர். இந்த தயிரில் 1/2 டம்ளர் தயிர் விட்டுக்கலாம். இதில் முருங்காயை நம்ம உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற வைக்கணும் ஒரு 1/2 மணி நேரம். நம்ம இதை ஊற வச்சுட்டு நம்ம இதெல்லாம் வதக்கி அரைச்செல்லாம் பண்ணுறதுக்குள்ளே இது ஊறிக்கும். ஒரு சின்ன எலுமிச்சை பழமாக இருக்குது. இதை புழிஞ்சு இதில் விட்டுக்கலாம். புளிப்பு இறங்கணும். இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் மீதி நம்ம சாப்பாட்டுக்கு போட்டுக்கலாம் சாதம் பண்ணும்போது. சின்ன பழமாக இருக்காது, நான் ஒரு பழத்தையும் புழிஞ்சுட்டேன். இதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா ஊற வச்சுடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இந்த புளிப்பு, இந்த உப்பு, இந்த தயிரோடைய புளிப்பு எல்லாமே இருக்கணும். இந்த மீதி இந்த 1/2 டம்ளர் தயிரை நம்ம சாத்தில் விட்டுடலாம். அதுக்கு இது ஸ்பைசஸ் மசாலா பாருங்க. பட்டை நான் ஒரு இவ்வளோ பெரிய பட்டை எடுத்து துண்டாக போட்டுருக்கேன். ஒரு 10 கிராம்பு எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா சாதம் அரிசி ஜாஸ்தியில் ஒரு 10 கிராம்பு எடுத்துட்டுருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்துட்டுருக்கேன். 2 ஸ்டார் அனைஸ் எடுத்துட்டுருக்கேன். 2 பே லீஃப்ங்கிற பிரிஞ்சி இலை எடுத்துட்டுருக்கேன்.
இஞ்சி வேணால் இவ்வளோ பெரிய ஒரு விரல் சைஸ் இஞ்சி அலம்பி தோல் சீவி நறுக்கி வச்சுட்டுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் எடுத்துட்டுருக்கேன். மிளகாய் ஒரு 5 மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். இதெல்லாம் அரைச்சிக்கலாம். 2 தக்காளி பழம் தேவை. அதனால் இந்த பழத்தை வந்து நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். தேங்காய் பால் எடுக்கணும். 1.5 டம்ளர் தேங்காய் பால் தேவை. அதை எடுத்துன்னு வரேன். சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் 60 கிராம் இருக்கும். இதை எடுத்து உரிச்சு நறுக்கி வச்சுட்டுருக்கேன் சின்ன வெங்காயம். இப்போ நான் மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு தேங்காய் பால் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட சமையல் காட்டுறேன். 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். விழவே மாட்டேங்கிறது. விரிஞ்சி இலையை போட்டுட்டுறேன். ஸ்டார் அனைஸ் போட்டுக்கிறேன். வெங்காயத்தை முதல்ல வதக்கின்றலாம். அப்போ நல்லா வதங்கும். இந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டோம்னா வெங்காயம் வதங்காது. வெங்காயம் வதங்கட்டும். சொல்கிறது இந்த பாருங்க, கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வதங்கியிருக்கு. இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாலாம் போட்டுருவோம். இப்போதைக்கு கைவசம் என்கிட்ட புதினா இல்லை. புதினா இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே மஞ்சப்பொடி வந்து அந்த முருங்கைக்காயில் போட்டிருக்கோம். முருங்கைக்காய், தயிர், எலுமிச்சம்பழம், உப்பு. அதனால் வந்து நம்ம வந்து இதுக்கு மஞ்சப்பொடி போட வேண்டாம். இதில் வந்து தக்காளி பழம் போட்டுக்கலாம். 2 பழம் நறுக்கி வச்சுருந்தே அதை போட்டுக்கிறேன். பெரிய பழமாக 2 பழம் நறுக்கி வச்சுருந்தே அதை போட்டுக்கிறேன். தேங்காய் பால் விட்டுக்கிறேன். ஒன்றே 3/4 டம்ளர் இருக்குது தேங்காய் பால். தேங்காய் பால் விட்டுன்றேன்.
நான் ஒரு டம்ளருக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி விட்டுப்பேன். ஏன்னா இது வந்து பொன்னி அரிசி தான். தயிர் 1/2 டம்ளர், அது ஏற்கனவே தயிர் ஊற்றிட்டு 1/2 டம்ளர், மீதி 1/2 டம்ளர் வந்து இதில் விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஏற்கனவே 1.25 விட்டுட்டேன். 2.25. மூணு டம்ளர் விட்டாச்சு. நான் மொத்தம் விட வேண்டியது வந்து 4.5 டம்ளர் தண்ணி விடணும். 4 விட்டால் போதும். ஏற்கனவே வந்து 3 விட்டாச்சு. 1.25 டம்ளர் தேங்காய் பால், அப்புறம் வந்து 1 டம்ளர் வந்து இந்த தயிர் 1/2 டம்ளர், அதுக்கப்புறம் இந்த அளவின டம்ளர்லாம் ஏற்கனவே ஊற்றினா 3 டம்ளர் ஊற்றிட்டுருக்கேன். இப்போ வந்து இன்னொரு டம்ளர் ஊற்றினா 4 ஆகிடும். ஏன்னா அதில் வேறு தயிர் வேறு இருக்குது. இந்த முருங்கைக்காயில் வந்து தயிர் இது எல்லாமே இருக்குது. அது அப்படியே விட்டுடலாம். இதுக்கு வந்து ஒரு மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிடறேன். ஏற்கனவே ஒரு பழம் புழிஞ்சுட்டோம், சின்ன பழமாக இருக்கிறதுனால. இப்போ ஒரு மூடி புழிஞ்சிடுறேன் போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து உப்பு போட்டுன்னு இருக்கோம் முருங்கைக்காய்க்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு உப்பு போடலாம். இந்த டம்ளருக்கு 1.5 டம்ளர் அரிசி. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுன்னு இருக்கோம், அதனால் இதை வந்து பார்த்துன்னு போட்டுக்கலாம். இதை கொதி வரட்டும். அரிசி களைஞ்சி இது பாருங்கள், கொதி வந்துடுது. இதை போட்டுக்கலாம். என்னோடய சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்குறேன் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸ் ARK வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே பெல் காட்டும். அந்த பெல்லை டச் பண்ணலாம். உடனே வந்து ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும். அந்த ஆளுங்கிற பெல்லை டச் பண்ணலாம். உடனே சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். தயிர் 1 டம்ளர், 1/2 டம்ளர் வந்து இதில் முருங்கைக்காய் ஊற வைக்கணும். 1/2 டம்ளர் தயிர் இதில் விடணும். அப்புறம் வந்து தேங்காய் பால் நம்ம 1.5 டம்ளர் ஊற்றணும். என்கிட்ட 1.25 டம்ளர் ஆகிடுத்து ஊற்றிட்டேன். 1.25 டம்ளர் ஊற்றிட்டேன். அப்புறம் வந்து நான் வந்து இந்த அரிசி தான் போட்டுருக்கேன், பொன்னி அரிசி தான் போட்டுருக்கேன். நீங்கள் அது வந்து எனக்கு 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி விடணும். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் போட்டுக்கலாம், பாஸ்மதி அரிசி தான் போட்டுக்கலாம் தான் நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் இதுதான் போட்டுருக்கேன். எலுமிச்சம்பழம் ஒரு 1.5 மூடி புழிஞ்சுட்டு இருக்கேன் புளிப்புக்கு. 2 தக்காளி பழம் போட்டுருக்கேன். ரெண்டு விசில் வரட்டும், உங்களுக்கு காட்டுறேன் பிரியாணி ஆனோன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ARK வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்னைக்கு பார்க்குறது முருங்கைக்காய் பிரியாணின்னு பார்க்கலான் இருக்கேன். முருங்கைக்காய் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் முருங்கைக்காய் வந்து ஒரு 25 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய் நறுக்கினது தண்ணியில் போட்டு அலமின்னு இருக்கேன்.
அது வந்து நம்ம ஊற வைக்கணும் தயிரில். இந்த டம்ளரால் நான் 1.5 டம்ளர் அரிசி போட்டுருக்கேன். அதுக்கு வந்து நம்ம இதுக்கு ஃபுல்லாக 1 டம்ளர் எடுத்துக்கணும் தயிர். இந்த தயிரில் வந்து 1/2 டம்ளர் தயிர் விட்டுக்கலாம். இதில் வந்து முருங்காயை நம்ம வந்து உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற வைக்கணும் ஒரு 1/2 மணி நேரம். நம்ம இதை ஊற வச்சுட்டு நம்ம இதெல்லாம் வதக்கி அரைச்செல்லாம் பண்ணுறதுக்குள்ளே இது ஊறிக்கும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழமா இருக்குது. இதை புழிஞ்சு இதில் விட்டுக்கலாம். புளிப்பு இறங்கணும். இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் மீதி வந்து நம்ம சாப்பாட்டுக்கு போட்டுக்கலாம் சாதம் பண்ணும்போது. சின்ன பழமாக இருக்கா நான் ஒரு பழத்தையும் புழிஞ்சுட்டேன். இதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இந்த புளிப்பு, இந்த உப்பு, இந்த தயிரோடைய புளிப்பு எல்லாமே இருக்கும். இந்த மீதி இந்த 1/2 டம்ளர் தயிரை வந்து நம்ம சாத்தில் விட்டுடலாம். அதுக்கு வந்து இது வந்து ஸ்பைசஸ் மசாலா வந்து பாருங்க. பட்டை வந்து நான் ஒரு இவ்வளோ பெரிய பட்டை எடுத்து துண்டாக போட்டுருக்கேன். ஒரு 10 கிராம்பு எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா அரிசி ஜாஸ்தியில் ஒரு 10 கிராம்பு எடுத்துட்டுருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்துட்டுருக்கேன். 2 ஸ்டார் அனைஸ் எடுத்துட்டுருக்கேன். 2 வந்து பே லீஃப்ங்கிற பிரிஞ்சி எல்லாம் எடுத்துட்டுருக்கேன். இஞ்சி வேணால் இவ்வளோ பெரிய ஒரு விரல் சைஸ் இஞ்சி அலம்பி தோல் சீவி நறுக்கி வச்சுட்டுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் எடுத்துட்டுருக்கேன். மிளகாய் ஒரு 5 மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். இதெல்லாம் அரைச்சிக்கலாம். 2 தக்காளி பழம் தேவை. அதனால் இந்த பழத்தை வந்து நாம் நறுக்கி வச்சுக்கலாம். தேங்காய் பால் எடுக்கணும். 1.5 டம்ளர் தேங்காய் பால் தேவை. அதை எடுத்துன்னு வரேன். சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு
சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் 60 கிராம் இருக்கும். இதை எடுத்து உரிச்சு நறுக்கி வச்சுட்டுருக்கேன் சின்ன வெங்காயம். இப்போ நான் மறுபடியும் அரைச்சிட்டு வந்துட்டு தேங்காய் பால் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட சமையல் காட்டுறேன். 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். விழவே மாட்டேங்கிறது. விரிஞ்சி இலையை போட்டுட்டுறேன். ஸ்டார் அனைஸ் போட்டுக்கிறேன். வெங்காயத்தை முதல்ல வதக்கின்றலாம், அப்போ நல்லா வதங்கும். இந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டோம்னா வெங்காயம் வதங்காது. வெங்காயம் வதக்கட்டும். இந்த பாருங்க, கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வதங்கியிருக்கு. இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாலாம் போட்டுருவோம். இப்போதைக்கு கைவசம் என்கிட்ட புதினா இல்லை. புதினா இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே மஞ்சப்பொடி வந்து அந்த முருங்கைக்காயில் போட்டிருக்கோம். முருங்கைக்காய், தயிர், எலுமிச்சம்பழம், உப்பு. அதனால் வந்து நம்ம வந்து இதுக்கு மஞ்சப்பொடி போட வேண்டாம். இதில் வந்து தக்காளி பழம் போட்டுக்கலாம். 2 பழம் நறுக்கி வச்சுருந்தே அதை போட்டுக்கிறேன். பெரிய பழமாக 2 பழம் நறுக்கி வச்சுருந்தே அதை போட்டுக்கிறேன். தேங்காய் பால் விட்டுக்கிறேன். ஒன்றே 3/4 டம்ளர் இருக்குது தேங்காய் பால். தேங்காய் பால் விட்டுன்றேன். நான் 1 டம்ளருக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி விட்டுப்பேன். ஏன்னா இது வந்து பொன்னி அரிசி தான். தயிர் 1/2 டம்ளர், அது ஏற்கனவே தயிர் ஊற்றிட்டு 1/2 டம்ளர், மீதி 1/2 டம்ளர் வந்து இதில் விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஏற்கனவே 1.25 விட்டுட்டேன். 2.25.
3 டம்ளர் விட்டாச்சு. நான் மொத்தம் விட வேண்டியது வந்து 4.5 டம்ளர் தண்ணி விடணும். 4 விட்டால் போதும். ஏற்கனவே வந்து 3 விட்டாச்சு. 1.25 டம்ளர் தேங்காய் பால், அப்புறம் வந்து 1 டம்ளர் வந்து இந்த தயிர் 1/2 டம்ளர், அதுக்கப்புறம் இந்த அளவின டம்ளர்லாம் ஏற்கனவே ஊற்றினா 3 டம்ளர் ஊற்றிட்டுருக்கேன். இப்போ வந்து இன்னொரு டம்ளர் ஊற்றினா 4 ஆகிடும். ஏன்னா அதில் வேறு தயிர் வேறு இருக்குது. இந்த முருங்கைக்காயில் வந்து தயிர் இது எல்லாமே இருக்குது. அது அப்படியே விட்டுடலாம். இதுக்கு வந்து ஒரு மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிடறேன். ஏற்கனவே ஒரு பழம் புழிஞ்சுட்டோம், சின்ன பழமாக இருக்கிறதுனால. இப்போ ஒரு மூடி புழிஞ்சிடுறேன் போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து உப்பு போட்டுன்னு இருக்கோம் முருங்கைக்காய்க்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு உப்பு போடலாம். இந்த டம்ளருக்கு 1.5 டம்ளர் அரிசி. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுன்னு இருக்கோம், அதனால் இதை வந்து பார்த்துன்னு போட்டுக்கலாம். இதை கொதி வரட்டும். அரிசி களைஞ்சி இது பாருங்கள், கொதி வந்துடுது. இதை போட்டுக்கலாம். என்னோடய சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறேன் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸ் ARK வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே பெல் காட்டும். அந்த பெல்லை டச் பண்ணலாம். உடனே வந்து ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும். அந்த ஆளுங்கிற பெல்லை டச் பண்ணலாம். உடனே சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். தயிர் 1 டம்ளர், 1/2 டம்ளர் வந்து இதில் முருங்கைக்காய் ஊற வைக்கணும். 1/2 டம்ளர் தயிர் இதில் விடணும். அப்புறம் வந்து தேங்காய் பால் நம்ம 1.5 டம்ளர் ஊற்றணும். என்கிட்ட 1.25 டம்ளர் எடுத்து ஊற்றிட்டேன். 1.25 டம்ளர் ஊற்றிட்டேன். அப்புறம் வந்து நான் வந்து இந்த அரிசி தான் போட்டுருக்கேன். பொன்னி அரிசி தான் போட்டுருக்கேன். நீங்கள் அது வந்து எனக்கு 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி விடணும். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் போட்டுக்கலாம், பாஸ்மதி அரிசி தான் போட்டுக்கலாம் தான் நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் இதுதான் போட்டுருக்கேன். எலுமிச்சம்பழம் ஒரு 1.5 மூடி புழிஞ்சுட்டுருக்கேன் புளிப்புக்கு. 2 தக்காளி பழம் போட்டுருக்கேன். 2 விசில் வரட்டும். உங்களுக்கு காட்டுறேன் பிரியாணி ஆனோன்னு. இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் பிரியாணி ஆகிடுது. பாருங்கள், அப்படியே முருங்கைக்காய் கூட உடையவே இல்லை பாருங்கள். அப்படியே நன்னா இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.